यज्ञेन कल्पताम्। आचार्य चरणद्वंद्व स्मृतेर्वाचकरूपिणम् अहं कृत्वा कुरुदे व्याख्यां नाहमत्र प्रबुर्यतः. அனைவருக்கும் வணக்கம். குமரகுருபர சுவாமிகள் இயற்றிய சகலகலாவல்லி மாலை அதனுடைய முதல் பாடலை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம். வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகொலோ, ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே என்கின்ற அற்புதமான தமிழ்ச்சுவை சொட்டக்கூடிய பாடல். இதில் குமரகுருபரர் என்ன சொல்லுகிறார் என்றால், வெண்தாமரையிலே பாதத்தை பதித்து அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியே சகலகலாவல்லியே, உனக்கு என்னுடைய வெள்ளை உள்ளமாகிய தண்டாமரையிலும் பாதம் பதிப்பதற்கு தகாதா என்று கேட்கிறார். அதாவது வெள்ளை தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பாள் என்று சரஸ்வதிக்கு ஒரு வர்ணனை இருக்கிறது. இது காளிதாசனிலிருந்து துவங்கி கண்ணதாசன் வரைக்கும் அத்தனை பேரும் இதை எழுதியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் பழைய சரஸ்வதி படமெல்லாம் பார்த்தோம்னா அதில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிகிறது. அது என்னன்னா, சரஸ்வதி அன்னப்பறவையின் மீதோ அல்லது மயிலின் மீதோ அமர்ந்திருக்கிறாள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய வலது திருப்பாதம் கீழ்நோக்கி இருக்கிறது. அந்த வலது திருப்பாதத்தை ஒரு தாமரை மலர் தாங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வெண்தாமரை மலர் தாங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு விதமான சரஸ்வதி ஸ்வரூபம்தான். இந்த ஸ்வரூபத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இப்பொழுது நாம் இதை பார்ப்போம். அப்படி ஒரு வெள்ளை தாமரை ஒன்று, ஒரு வெண்தாமரை ஒன்று சரஸ்வதி தேவியுடைய பாதத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. குருபரர் என்ன கேட்கிறார், அப்படி ஒரு வெள்ளை தாமரை உன்னுடைய பாதத்தை தாங்கி கொண்டிருக்கிறதே, அதுபோல என்னுடைய உள்ளத்தாமரை உன்னுடைய பாதத்தை தாங்கக்கூடாதா? அந்த இடத்துல 2 குவாலிட்டிஸ் போடுறார். தன்னுடைய உள்ளத்திற்கு 2 குணங்களை இந்த இடத்திலே கற்பிக்கிறார் குமரகுருபரர். என் வெள்ளை உள்ள தன் தாமரை என்று சொல்கிறார். முதலிலே வெள்ளை உள்ளம், அதாவது ஒற்றை பொய்க்கு 100 சவுக்கடிக்கும் உண்மையின் தாய் எங்கள் பராசக்தி என்பார் இசைக்கவி ரமணன். அப்படி பொய் வாழக்கூடிய இடத்துல பராசக்தி திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆணவம் வாழக்கூடிய இடத்துல பராசக்தி திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி இல்லாமல் வெள்ளை உள்ளமாக நேர்மையும் உண்மையும் விளங்கக்கூடிய உள்ளமாக இருக்கிறது குமரகுருபரருடைய உள்ளம். அத்தகைய உள்ளத்திலே வந்து அமர்வதற்கு உனக்கு என்ன தகாதா என்று கேட்கிறார். 2வது குவாலிட்டி என்ன போடுறார், தன் தாமரை என்று சொல்கிறார். வெள்ளை உள்ளமாகிய தன் தாமரை, குளிர்ந்த தாமரை. நெஞ்சம் குளிர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அதிலே ஆசை தீ, பொறாமை தீ மற்றும் கோபத்தீ, இது போன்ற தீக்கள் எல்லாம் கனன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே உள்ளம் குளிர்ந்து இருக்காது. மாறாக உள்ளம் வெம்மையாக இருக்கும், தகிக்கும். அப்பேற்பட்ட உள்ளமா என்னுடைய உள்ளம்? என்னுடைய உள்ளம் எத்தகையது? மிகவும் தன்மையாக இருக்கிறது, குளுமையான உள்ளம். அது மட்டுமல்ல, எந்த விதமான பொய் கபடு சூது இல்லாத வெண்மையான உள்ளம். இத்தகைய உள்ளத்திலே வந்து தங்குவதற்கு உனக்கு தகாதா என்று கேட்கிறார். அதாவது இந்த இடத்துல நாம் ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ என்று கேட்கிறார் இல்லையா? உன்னுடைய பாதத்தை வைப்பதற்கு இது தகாதா என்று கேட்கிறார் இல்லையா? இதுவே இன்னும் ஒரு படி மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ நம்ம மீசகாரன் கேட்பான். இப்போ அடுத்து ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல அவர் விளக்குகிறார். இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றன, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்றன. ஊழிக்காலம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஊழிக்காலத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் 3 விஷயங்கள் நடக்கிறது. ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க. முதலில் திருமால் உறங்கிக் கொண்டு இருப்பார். எப்படி? ஜகம் ஏழும் அழித்து உண்டான் என்று திருமாலுக்கு எப்படி பெயர் வந்தது என்று கேட்டால், அவர் கோகுலத்தில் இருக்கும்போது பெருமாள் கிருஷ்ண பகவானாக இருக்கும் பொழுது
என்ன நடக்கிறது? அம்மா யசோதை வந்து கேட்குறா, டாய் மண்ணு சாப்பிட்டியா? சொல்கிறது வாயை துற. இப்போ வாயை திறக்க போறியா இல்லையா? அப்படின்னு வாயை திறந்து காமிச்சா அம்மாவுக்கு மண்ணு தான் தெரிஞ்சுது. ஆனால் இத்தினூண்டு மண்ணு கிடையாது, ஒட்டுமொத்த மண்ணும் தெரிஞ்சுது. இந்த வான வெளியில, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிருத்திவி தத்துவமாகிய கோள்களையும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாயிலே போட்டு உண்டவனாகிய திருமால் உறங்குவான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒழித்தான் பித்தாக. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒழித்து முடித்து விட்டான் ஈசன். அந்த கணத்துல பிரபஞ்சத்தை காப்பாற்றுவது திருமாலுடைய வேலை. சரி, பிரபஞ்சமா, அதுதான் என்னோட மாப்பிள்ளை சிவன் போட்டு அழிச்சு முடிச்சு நெத்தியில இட்டுட்டு முடிச்சாச்சு. அவருக்கு இன்னும் அந்த பித்தே அடங்கலை. திருப்பி எதையாவது நான் காப்பாற்றலான்னு போனாலோ, பிரம்மா படைக்கலான்னு போனாலோ பித்தில் திருப்பி அழிச்சு விடுவார். அதனால் எனக்கு வேற என்ன வேலை? நான் உறங்குகிறேன். உண்டான் உறங்க, ஒழித்தான் பித்தாக, பேயவள் காணெங்கள் அன்னை, பெரும் பித்துடையாளெங்கள் அன்னை, கையில் காயழல் கொண்டாடும் பித்தன் தன்னை காதலிப்பாளெங்கள் அன்னைம்பாம் பாரதி. அதுபோல கையிலே காய் அழல் கொண்டு ஆடக்கூடிய, எரியக்கூடிய நெருப்பை கொண்டு ஆடக்கூடிய அந்த ஊழி கூத்தை ஆடி முடித்து விட்டு ஈசன் இன்னும் அந்த பித்து அடங்காத நிலையில இருக்கிறார். ஒண்ணுமே இல்லை. பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு, ஈசன் பித்தா இருக்காரு. அப்ப யாருக்கு வேலை அப்படின்னு கேட்டா, பிரம்மாவுக்கு அப்பதான் வேலை ஆரம்பிக்கும். புதிய பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும். உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே. இந்த பிரபஞ்சத்தை அந்த சூழ்நிலையில உண்டாக்கக்கூடிய வண்ணத்தை கண்டவனுடைய சுவைகொள் கரும்பே, அந்த சுவை நிறைந்த கரும்பாக விளங்கக்கூடியவளே, பிரமன் சுவைக்கக்கூடிய கரும்பாக விளங்கக்கூடியவளே என்று ஒரு பொருள். இரண்டாவது, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவி மகாத்மியத்தினுடைய பிரதம சரித்திரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. இதே போன்ற ஒரு சூழ்நிலை. பிரபஞ்சத்தை ஈசன் அழித்து முடித்து விட்டார். திருமால் உறங்கிக் கொண்டிருக்கிறார். பிரமன் திருமாலுடைய உந்தியிலிருந்து உதித்து எழுந்து விட்டார். அப்போ பல ஆயிரம் ஆண்டுகள் திருமால் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவருடைய காதிலே உருவான அழுக்கு, திருமாலுடைய காதிலே உருவான அழுக்கு, அதிலிருந்து மது கைடபர்கள் என்று 2 அசுரர்கள் உருவாகி விடுகிறார்கள். அந்த 2 அசுரர்களும் பிரம்மாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, டேய் நீயும் இவரிலிருந்து வந்தவன் தான், நானும் இவரிலிருந்து வந்தவன் தான், நீ என்னடா படைப்பு தொழில் பண்றது? உன்னை கொலை செய்துவிட்டு நாங்கள் படைப்பு தொழிலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே பிரம்மாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஐயோ எழுப்பணுமே அப்படின்னு பார்த்தா எழுப்புறார், எழுந்துக்க மாட்டேன்றார். அப்ப என்ன ஆகுது? நித்ரா தேவியாக அவர் மீது படிந்து கிடக்கக்கூடிய அந்த யோக மாயையை, பராசக்தியை நோக்கி பிரம்மா விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹார காரணா நித்ராம் பகவதீம் என்று பாடத் துவங்குகிறார். அப்படி பாடிய அந்த ராத்திரி சூக்தத்தின் விளைவாக திருமாலுடைய உடம்பிலிருந்து சரஸ்வதி தேவி, சுத்த சத்வரூபிணி, மகா சரஸ்வதி, பராசக்தி நீங்குகிறாள். அப்படி நீங்கிய பிறகு என்ன நடக்கிறது என்றால், மதுகைடபர்களை எழுந்து திருமால் வதம் செய்கிறார். படைப்பு தொழில் துவங்குகிறது. இப்படி படைப்பு தொழிலை பிரமன் செய்வதற்கே காரண ரூபமாக விளங்கக்கூடியவள் அவருக்கு கரும்பாக இனிக்கத்தான் செய்வாள். அப்படி சுவைகொள் கரும்பே சகல கலாவல்லியே, அனைத்து கலைகளுக்கும் நீதான் காரண ரூபம், அனைத்து கலைகளுக்கும் நீதான் உற்பத்தி ஸ்தானம், அனைத்து கலைகளுக்கும் நீதான் தாத்தா, உன்னிடத்திலிருந்து தான் அனைத்து கலைகளையும் நாங்கள் வாங்கி அதை பயில வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த இடத்திலே குமரகுருபரர். இதனோடு இந்த முதல் பாடலை நிறைவு செய்து கொள்ளலாம். தட்சம் யோரா விரணீமஹே காத்தும் யஜ்ஞாய காத்தும் யஜ்ஞபதயே தைவீ ஸ்வஸ்திரஸ்துனஹ ஸ்வஸ்திர் மானுஷேப்யஹ ऊर्ध्वञ्जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपते सञ्चतुष्पते आं शान्तिः शान्तिः शान्तिः।